ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ நினைச்ச காரியம் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக மிக அழகாக நடக்கிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் இப்போது நீ எதிர்பார்த்த காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ அவசியமில்லை. உன் வாழ்க்கை திசையை மாற்றி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எதிராக யார் என்ன செய்ய நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. நான் சரியான நேரத்தில் உன்னை சிறப்பாக சீர்தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. கடமையை சரியாக செஞ்சு பொறுமையோட பொறுப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எந்த விதத்திலும் தோல்வியை தரமாட்டேன். இதுவும் உன்னை வேணான்னு சொல்லி தள்ளி வச்சவங்க முன்பாகவே நீ தலை நிமிர்ந்து வெற்றிகரமாக வாழக்கூடிய நாளை நான் உருவாக்கிட்டேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்கிற தைரியத்தையும் வலிமையும் கூட நான் உனக்கு கொடுத்துட்டேன். இனி ஒருபோதும் நீ மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. என் அருளால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். நீ ஒருபோதும் கலக்கத்தோடும் கவலையோடும் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமில்லை. என்ன நடந்தாலும் அதை சரி செய்ய இந்த வராகி அம்மா வருவேன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்றும் துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்ப்பேன்ற நம்பிக்கையோட இப்போது முழுவதுமாக நான் சொல்வதை கேட்டினா உன் மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். அப்புறம் என்ன, நீயும் நிம்மதியா வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம் அல்லவா? நீ எப்போது என்னை நம்பி கைகூப்பி நின்றாயோ அப்போதே நான் உன்னை துன்ப சங்கிலியிலிருந்து விடுவிச்சு உனக்கான இன்பத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். முழுவதுமாக உன் வாழ்க்கை நீ என்னிடம் ஒப்படைச்ச பிறகு இனிமேல் எந்த கவலையும் வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். உன் தலைக்கு வந்த ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் திருப்பி அனுப்பி உனக்கான ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் உன் வாழ்க்கை பயணத்தில் நான் கொடுக்க போகிறேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன் என் செல்லமே. நீயாகவே உன் மனசில் அதையும் இதையும் யோசித்து புலம்ப வேண்டாம். எதையாவது யோசித்து கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கு பாரமாகவே முடியும். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம தைரியமாக இரு. உன் நல்ல மனசுக்கு உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். எத்தனையோ தெய்வங்களை வணங்கியும் மனம் முருகி வேண்டியும் கூட வாழ்க்கை எதுவும் மாறலையே, கஷ்டம் வருதே பிரச்சனை வருதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போதே உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான அழகான வாழ்க்கையையும் இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லமே. யார் கண்ணீர் வடித்தாலும் கவலைப்பட்டாலும் உடனே அவங்கள கைப்பிடிச்சு வழி நடத்த நான் ஓடி வருவேன். அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதை செய்யவும் உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற மாற்றங்களை சந்திக்க போகிற. இத்தனை நாளாக நீ சந்தித்த சோதனைகளும் வேதனைகளும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கும் அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ உன்னால் நடந்து போனினா நான் உனக்கு பின்னாலேயே நடந்து வந்து உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருப்பேன் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளும் சிக்கல்களும் எப்படியாவது தீர்ந்து போயிடுன்ற நம்பிக்கையோடு தானே அனைத்தையும் எதிர்த்து போராடிக்கிட்டு என்னையும் வணங்கி வாழ்ந்து வருகிறாய். எப்படி சரியாகும் தெரியாவிட்டாலும் எல்லா பிரச்சனைகளையும் என் வராகி அம்மா சரி செஞ்சிருவாங்கன்ற அந்த இறை பக்திக்கு மாறாக நான் ஒருபோதும் எதையும் செய்ய மாட்டேன். இப்போதே உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு முன்னும் பின்னும் உனக்கு முரண்பாடாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருந்து உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் நடத்தி தருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உனக்கு எது தேவையோ அதை நான் கொடுத்துருவேன். உனக்கு எது வேணாமோ அதை உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வச்சிருவேன். எப்போதும் எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டே இருக்காம பேசினா பிரச்சனை பெருசாயிரும் சண்டை வந்துடும்னு பல இடங்களில் நீ அமைதியாக விட்டு கொடுத்து
எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்கேன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். யாராவது உன்கிட்ட வேணும்னே வம்பிழுத்தாலும் சண்டைக்கு வந்தாலும் உன்னை குத்தி காட்டி பேசினாலும் நீ அமைதியாக பொறுமையாக கோபத்தை அடக்கிக்கிட்டு நடந்து போகிறதையும் நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு உன் சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுத்து வாழும் உனக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக எதுவும் நடந்துட நான் விட்டுட மாட்டேன். யாரெல்லாம் உன் மனசை நோகடிக்கும் விதமாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை குத்தி காட்டி உன் மனசை காயப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு உரிய பதிலை அவங்க வாழ்க்கையில நான் திரும்ப கொடுப்பேன். நான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுக்குற கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்து அவங்களே தப்பை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஓ மனசை நோகடிச்சதாலையும் உன்னை கஷ்டப்படுத்தினதாலையும் தான் இப்படிலாம் அவங்களுக்கு நடக்குதுன்றதை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் திருத்தி உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, உன் வாழ்க்கையில் மீண்டும் உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ அமைதியாக இருந்ததுக்கான பலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சே தீரும். ஒரு சில பேர் இருப்பாங்க, கை கொடுக்கறது போல உனக்கு உதவி செய்கிறது போல நடிச்சு உனக்கே தெரியாமல் உன்னை கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. அப்படி யாராவது நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை கலட்டி விடுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இரு. யாரையும் முழுமையாக நம்பாதே என் செல்லமே. இந்த சூட்சும உலகத்தில் நிறைய பேர் பொய்யானவங்களா ஏமாத்துக்காரவங்களா போலியான அன்பை கொட்டுக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. உன்னை காக்கும் கவசம் இறைபக்தி மட்டும்தான். என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இறைபக்தியோடு நீ வாழும்போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் சரி செய்வேன். எந்த மாயைக்கும் பொய்யான விஷயங்களுக்கும் நீ அடிமையாயிட வேண்டாம். யோசிச்சு பேசு, யோசிச்சு நடந்துக்கோ. நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்குதான்றத நீயே கண்காணித்து கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நிச்சயமாக மாறும். எதை நினச்சும் நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்து நீ நடுநிலையாக வாழ கற்றுக்கோ. உன்னால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இல்லை. எதுக்கெடுத்தாலும் என்னால் முடியுமா, எனக்கு இது சரியாக வருமானு நீ யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காத. எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நன்மையாக நடத்தி கொடுப்பேன். மாயையான பொய்யான விஷயங்கள் உன்னை ஆக்கிரமிக்கும் போதும் உன்னை பக்கத்தில் வரும்போதும் நீ கவனமாக அதை ஒதுக்கி தள்ளி தூக்கி எறிஞ்சிடு என் செல்லமே. உனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்த இந்த வராகி அம்மா நானே உன்னை சௌபாக்கியமாக சந்தோஷமாக வாழ வைக்கவும் செய்வேன். உனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எப்போதும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பமும் கூட. வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதே போல் அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையும் நீ மனசுக்குள்ளே ஏற்றுக்கவோ யோசிக்கவோ சுமக்கவோ வேண்டாம். எதை நினைக்கணும் எதை விட்டுடணுங்கிறதுல தெளிவாரு. தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதை நிறுத்திடு. உன் வாழ்க்கைக்கு சரியானதை மட்டும் யோசித்து நீ சிறப்பாக செயல்படும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் ஒரு கை பார்க்குறேன். எது நடந்தால் உனக்கு நல்லதோ எது உனக்கு நன்மையை தருமோ அதை மட்டுமே நான் உனக்கு நடத்துவேன். யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்களை அந்த விஷயமே புறக்கணிக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். உன்னை புறக்கணிச்சிட்டு உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு வேறொரு மனிதர்களை தேடி போன நபர்கள் அந்த மனிதர்களாலேயே புறக்கணிக்கப்படுவார்கள். அப்போது அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உண்டு பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் நீ அமைதியாக சத்தம் இல்லாமல் ஜெயிக்க போகிற. உனக்கு சாப்பாடு நல்ல வருமானம் கிடைப்பது சுலபமாக இருக்கும். நிம்மதியாக அமைதியாக தூங்க முடியும். உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் மாறிடும். யாரெல்லாம் உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். உன்னை புறக்கணித்தவர்களுக்கும் ஒதுக்கி வைத்தவர்களுக்கும் நீ நன்றி சொல்ல தயாராகு. அவங்க ஒதுக்கி வச்சதாலையும் புறக்கணித்ததாலையும் தானே நீ அவங்கள விட மிக பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட. உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உருவாக்கிக்கிட்ட. இந்த வைராக்கியத்தின் காரணமாகவே
நான் உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வைப்பேன். என்னை நம்பி நீ எடுத்த முடிவுகளில் எல்லாம் இனி எந்த பிரச்சனையும் சிக்கல்களையும் வரவிட மாட்டேன். உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உண்டாக்கி உனக்கான வெற்றியை நான் உருவாக்கி தருவேன். மற்றவங்க உன்னை கேலி செய்யும்போது, அலட்சியமாக பேசும்போது, அவமதிக்கும்போது அதை நினச்சி நீ கவலைப்படவோ மனசுக்குள்ளே யோசித்து வருத்தப்படவோ வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். உனக்கு எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சினா அது உன் வாழ்க்கையின் திசையை தோல்வியை நோக்கி நகர்த்தி கூட்டிகிட்டு போயிடும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நேர்மறையாக யோசி, நல்லதை மட்டும் யோசி என் செல்லமே. நீ அமைதியாக பொறுமையாக வாழும்போது நானே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சிருவேன். உன் மனசை லேசாக்கிக்கோ. உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையையும் அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே வேணாம். என் அருளால் இனிமேல் நீ சிறப்பாக வாழ போகிற. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோட நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிடும் என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையான நீயும் இனி எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ, என்ன எதிர்பார்க்குறியோ அதையெல்லாம் நீ நினைப்பதற்கு முன்பாகவே இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் என்றென்றும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லவே. இந்த உலகத்தில் நீ பிறந்தது துன்பத்தை மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, சுகத்தையும் சந்தோஷத்தையும் கூட மிகப்பெரிய அளவில் அனுபவிப்பதற்காக தான். நான் நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை அனுபவிக்கும்படியும் உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாறும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்லமே. உறவுகள் எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் நல்லா பேசுகிறவங்க திடீர்னு உன் மேலேயே குறை சொல்லுவாங்க, உன்னை தப்பாக பேசுவாங்க. உன்னை குறை சொன்னவங்களும் திட்டினவங்களும் திடீர்னு உன்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, சிரித்து பழகுவாங்க. அதனால் யார் எப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ எப்போதும் நிதானமாக கவனமாக தெளிவாரு. என் அருளால் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். நீ செய்கிற எந்த முயற்சியும் வீணாக போகாத அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் மிகப்பெரிய வெற்றியும் உருவாக போகுது. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தலையிலாக நீ நின்னாலும் உன் தலையில் எழுதுனது நடந்துதானே தீரும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ. உன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் தலையெழுத்தை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கை இப்போது நிறைவேற்ற வந்துட்டேன். மலர்ந்து சிரிக்கும் மலர் போலவே உன் மனசை நீ மகிழ்ச்சியால் மலரப்போகுது. உன் மனசில் இருக்க சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். எந்த விஷயத்தை நீ தடை நினச்சியோ தடங்கள்னு நினச்சியோ அதுவே இப்போது உனக்கான நல்ல வாய்ப்புகளாக மாறப்போகுது. கவலைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் நான் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை பயணம் வெற்றி திசையை நோக்கி நகரும். நீ மன உறுதியோடு இருக்கும்போது இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு முன்னேறு. எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்.